விதி நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் விளையாடுது பாத்தீங்களானே. கட்டு பேத்தாம போயிரு. அப்படி இல்லனே, வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கூட வரக்கூடாதுன்னு அன்னை ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டான். ஏன் இந்த தெருவுல, ஏன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு விரட்டணும். காசு கொடுத்து வேற ஊருக்கெல்லாம் அனுப்பி வச்சோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல கலர் கலரா பொண்ணுங்கண்ணே. எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, எங்க முடிவாயுமோன்னு நான் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு பயத்துல உட்காந்துருக்கேன். உனக்கு பொண்ணுங்க கலர் கலரா வராங்கன்னு சந்தோஷமா இருக்கு. இல்லன்னு யாரும் வருது இல்ல, அதான். அடா தம்பின்னு பார்க்க மாட்டேன். இரு, நான் ரேச்சல் வரோட கட் பண்ணி விடுறேன். அண்ணன் அண்ணன் வேண்டாம் அண்ணே. நீ உன் காதலியோட ஜாலியா சுற்றுலா வர, நான் என் காதலியோட என் பொண்டாட்டியோட எனக்கு பொண்ணு பார்க்க போறேன். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆனா உனக்கு வந்துட்டேன்னு ஆனா உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அண்ணியும் கூட்டிட்டு போய் இன்னொரு அன்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பாருன்னு. இவன் மச்சக்காரன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்திரிச்சே நிக்க முடியல அவனுக்கு 7 பொண்டாட்டி கட்டுச்சான். அந்த கதையா இருக்கு. காதல் ஜவுளி எங்க கல்யாணம் பண்ண கால எனக்கு இன்னொன்னு, உனக்கு இன்னொரு அண்ணி வேலை ஆசை இருக்காங்க. அண்ணே இப்ப இருக்கிற நீ அவளை கூப்பிடுதா? இல்ல இப்பதானே ஓ மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில தெரிஞ்சது. அண்ணே அண்ணே மனசுல இருக்கிறது இப்பதான் வெளியில வந்தது. என்ன அண்ணே எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? நீ நான் எனக்கு இன்னொரு அண்ணியா ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு உள்ளுக்குள்ள என்ன சந்தோஷம் தெரியுமா? அவங்களே ஏற்கனவே பயத்துல உட்கார்ந்துருக்காங்க, இவன் வேற. இப்போ நீங்க தானே பயந்துகிட்டு இருக்கணும். நான் எதுக்குடா பயப்படணும்? ஏர்போர்ட்ஸ் சும்மா சிங்க மாதிரி இருக்கும்போதே கேட்டுக்கண்ணே, அன்னைக்கு இருக்கிற பாதி தைரியம் உனக்கு இருக்கலாம். பாருங்க நீங்க கூட தைரியமா இருக்கீங்க. நியாயம் பார்த்தா நீங்க தான் பயப்படணும். ஆனா அவன் பயந்துட்டு இருக்கான் பாருங்க. அண்ணே கிங்ஸ்ல இருக்காம ஏன் பயப்படுற? எங்க அண்ணன் அவன்கிட்ட பேச மாட்டேங்கானே, அவன் வர மாதிரி தெரியல. எனக்கு அண்ணன் வரலையா? எப்படி வருவான்? ஆனா அண்ணன் பேச மாட்டானே. நான் அண்ணன் வரல நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க போய் ஏதாவது விபரீதம் நடந்தது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பிறகு அது உண்மையிலே கிங்ஸ் வரலையா? எப்படா வருவான்? அதான் அண்ணன் பேச மாட்டானே. அண்ணன் பேசாத இடத்துக்கு கிங்ஸ் வரமாட்டான். இரு, நான் போய் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வரேன். இல்லடி, நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ பயப்படாதீங்க, அதெல்லாம் கிங்ஸ் ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பான். இல்ல, எனக்கு இன்னொரு பொண்ணை பார்க்க போறதுல உடன்பாடு இல்ல. என்னால வேற பொண்ணை பார்க்க முடியாது. நீங்க பாரு, கண்ணுக்கு லட்சமா ஏன் பண்ணிட்டு நீ இருக்கும் போது எனக்கு இது பிடிக்கவே இல்லடி. சரி, பெரிய மாமாக்கு விஷயம் தெரியாதுல்ல, அதனாலதானே பார்க்க வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் கூட வரேன்ல. இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை போன கிளிப் வச்சு நிச்சயத்தால முடிஞ்சிட்டா அப்பெல்லாம் நடக்காது. கூட இசை வரல. இல்லடி, நான் தாலி கட்டுறேன். வா, நம்ம தாலி கட்டிக்கலாம். என்ன விளையாடுறீங்க? சும்மா இருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடி, எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படணும்? சேர்ந்து வாழணும்டி. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழணும். நிச்சயமா சேர்ந்து வாழுவோம். சரி வா, நமக்கு போலாம். இப்பமா என்னமோ தெரியல, கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி சரி வா, நம்ம நமக்கு போலாம். பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிருவோங்க. சத்தியம் உனக்கு பயமே இல்லையடி? இல்ல, நீங்க இவ்ளோ காதல் வச்சிருக்கும் போது எனக்கு எப்படி பயம் வரும்? எப்படியாவது என்ன கூட்டிட்டு ஓடிட மாட்டீங்க? அது உண்மைதான். கை மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன். நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டு அப்படி இழுத்துட்டு ஓடிடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, பெரிய பயப்படுதீங்க. இருந்தாலும் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் பார்க்க தோணல. அதான் பிடிக்கவே இல்ல. சரி, ஏதோ சுற்றுலா போறதா நினைச்சுக்கிடுவோம். என்ன கிளம்பியாச்சா? நேராவது சாம், என்னடா கிளம்பலையா? சாம் என்ன கிளம்பிட்டு இருக்கானே. வேற யாரும் வரல? ஆஹா, அன்னைக்கு கிங்ஸ் என்னதான் தேடுதான். வேற யாருனே? இல்ல சாமு, வேற இல்லன்னு நம்ம 3 பேரு, அப்புறம் ஒரு பொண்ணுங்க 5 பேரு, அவ்வளவுதானே? அது அப்படியா? ஆமாண்ணே, 9 பேர் போறோண்ணே. அவங்க 9 தானே வர சொல்லியிருக்காங்க. 12 வர சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆள் 10 இல்லானே.
ஏன் வீட்டுல யாருமே இல்லையாண்ணே? அது கிங்ஸர் என்ன சொல்ல வேண்டியதானே? நான் போய் கூட்டு வந்துருவேன்ல. வேற யாரும் வரல. சரி, இன்னைக்கு ஷாப்புக்கு யாரும் போகல? இல்லண்ணே, கிங்ஸர் படுத்திருந்தான். இன்னைக்கு ஷாப்புக்கு போதா தெரியல. படுத்திருந்தா? எதுக்கு? என்ன? ஏன் போல? எதுக்கு? ஏன் போல? தெரியலண்ணே, அண்ணே படுத்திருந்தான். என்ன எதுக்கு நீ கேட்க மாட்டா? ஷாப்புக்குலாம் ஒழுங்கா போனோம். என்னண்ணே கேட்டுக்கொண்டதுண்ணே? இல்லண்ணே, நீங்க தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஐயோ, சும்மா படுக்க மாட்டானே, சும்மா படுக்க மாட்டானே. இல்ல, அந்த பொண்ணு வேலைக்கு வாழ, அந்த பொண்ணுங்க இன்னும் வர காணுனே. சரி சரி, அது ஏதாவது என்ன விசாரி போ. நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்லானே. அவ ராபர்ட் இருக்கான்ல, அவனை சீக்கிரம் இன்னும் ஒரு நொடியில் எனக்கு கேட்டு சொல்லியிருக்கணும். சரிங்கண்ணே. வந்துட்டா இப்பதான் என் உசுரே வருது. என்ன பார்க்காம ஒரு நொடி கூட உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும்னே. அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அண்ணனே வந்துட்டானே. ராபர்ட், ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். பொண்ணு பார்க்க ஆளு கம்மியா இருக்குது, கூட வர சொல்லு. ராபர்ட், கட்டாயம் வரணுமான்னு சொல்ல சொன்னாங்க அண்ணன். ஷாப்ல சின்ன வேலை இருக்கு. வேலை எப்பவும் கிடக்குறதா, அதை ஆளச்சு பார்க்க சொல்லு. டேய், கட்டாயம் வரணும்னு சொல்லு. அப்படி இல்ல, 8 9னா என்ன சேர்த்தா 10,000. அவங்க கரெக்டா 9 இல்லைன்னா 12 வர சொன்னாங்க. நான் வந்தா முடியாது. இருக்கட்டும். என்னண்ணே, ஏதோ அவசரமா வர சொன்னீங்களா? எதுக்கு? சிக்கிட்டாம்ல பெரியண்ணே. பொண்ணு பார்க்க போனோம், கிளம்பு. பொண்ணு பார்க்கவா? ஐயோ சை. இல்லண்ணே, இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஆபரேஷனு. எஸ்கிப்பாவை பார்க்கறேன். அண்ணே சொன்னா தம்பி கேட்கணும். வார எப்படி வாழன்று வந்து சிக்கிருக்கான் பாரு. என்னால வர முடியடா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னமோ உங்களுக்கு பொண்ணு பார்க்க மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. பொதுவா எனக்கு பொண்ணு பார்க்கதே பிடிக்காதுடா. பொண்ணுங்க நிறைய பிடிக்காது, என் பொண்ணு பார்க்கறது வரையா. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனே, அது இன்னைக்கு நிவர்த்தி ஆயிட்டது. என்ன, நம்ம வீட்லயே எல்லாரும் மொட்டை போயலா சுத்திக்கிட்டு இருக்கோன்னு இப்பதானே தெரிஞ்சது. இப்படி பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்கலன்னா நீங்க ஒரு படி மேல. இசைய பார்க்காத வரைக்கும் நீங்க ஒரு புள்ளியும் கண்ட காண விடல. காதலிச்ச புள்ளிய அவ அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டு வந்தீங்க. பெரிய எனக்கு சுத்தமா பொண்ணுனாலே ஆக மாட்டேங்குது. அப்புறம் தோறனே, இவருக்கு என்னன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல. இவருக்கு ஏன் பொண்ணு பிடிக்க மாட்டேங்குன்னு எனக்கும் தெரியல. அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சாமனே, அவருக்கு 7 கழுத வயசாகுது. எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டாரு. அவருக்கு வெக்கம், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு பொண்ணுங்களை பிடிக்காமலாம் இல்ல, எடுத்தே பார்க்க மாட்டாரு. கூச்ச சுவாவம். அதான் எங்க எல்லாரும் சேர்த்துச்சு. நீ மனமதானே இருக்கிய. நீ என்னென்ன கேம் நாட்டுக்குன்னு தெரியாமலா இருக்குது. கையில சிக்கு அன்னைக்கு இருக்கே. யார்கிட்டனாலும் தப்பலாம், இவர்கிட்ட மட்டும் தப்பவே முடியல. எப்படி தெரியும்? நான் பொண்ணு பார்க்க வரல, ப்ளீஸ்டா. எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுடா. அதை அப்படியே பார்த்து அங்க பார்த்து சொல்ல வேண்டியதானே? ஏன் என்ன பூமிக்கு உரமா கரெல்லாம் பார்த்துட்டு நீ போயிருக்குல வர வேண்டியதானே? எனக்கு பொண்ணு நல்லா பிடிக்காடா. அது அந்த பொண்ணு பார்க்க போய்கிட்டு சை, நான் வரல. நீ எப்படி அதை என்கிட்ட சொல்லு. என்னடா அங்க டிஸ்கஸ் வந்துட்டு இருக்கேன்? பேசிக்கிட்டு இருந்தானே, அங்க எப்படிலாம் இருக்கும்னு பேசிட்டு இருந்தானே. சொல்லுடா. ஆவனே, அவனே ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வரேன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குதான், வெக்கமா வருதான். இல்ல, அப்படிலாம் சொன்னதானே உன்னை விடுவான். அதுக்குதான் சொன்னேன், வெக்கமா வருது நான் சொன்னேன். ஏன் இவருக்கா நம்ம பொண்ணு பார்க்க போறோம்? ஒருத்தருக்கு தானே பார்க்க போறோம். இவருக்கு இன்னும் 4 கிடக்கு, மெதுவா பார்க்கலாம். ஆமாண்ணே, இப்பதான் இவருக்கு 20 முடிஞ்சு 21 பிறந்திருக்கு, மெதுவா பார்த்துக்கலாம். எனக்கு கல்யாணமே பிடிக்காது, தெரியும்ல. கல்யாணமும் பிடிக்காது, இந்த பொண்ணு பார்க்கறதும் பிடிக்காது. நான் இப்படிதான் இருப்பேன். பார்க்கலாம்னு. பார்க்கலாம்டா. மரியாதை அண்ணன் சொல்லு, நான் பொண்ணு பார்க்க வரலன்னு. என்ன சிரிப்பு லைட்டா முகத்துல தென்பட்ட மாதிரி இருக்குது. ஓ, ஸ்மைல் இங்கிருந்து வருதோ? நடக்கட்டும் நடக்கட்டும். கொன்னுறேன். ஆத்தி இடி திடி பலுல டிக்கானுவல வசம் வந்து மாட்டிக்கிட்டேன். வரமாட்டேன்னு சொன்னேன், வலுக்கட்டாயவா இழுத்துட்டு வந்துட்டா. இந்த பொண்ணு தானே? ஆமாண்ணே, அந்த 5 பொண்ணுல ஒரு பொண்ணுண்ணே. என்னத்துக்கு? அதான் நீ வரலண்ணே, விடுனே. உனக்கு எதுக்குண்ணே? என்னன்னு சொல்லுடா. இல்லண்ணே, உனக்கு தேவைப்படாது. இல்லண்ணே, விடுனே. அது எதுக்கு? எந்த 5 பொண்ணுடா? அதான் பொண்ணு பார்க்க போறோம்ல, அதுக்கு 5 பொண்ணு தேவை. அதுல இந்த பொண்ணு 1.
பொண்ணு பார்க்கவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் பொண்ணு பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு இருக்கேன். பாரு. இல்லண்ணே, பரவாயில்லண்ணே. எதுக்குண்ணே எங்களுக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு? பரவாயில்லண்ணே, இருக்கட்டும்ண்ணே. காலைல ஷூ தான் போட்டுருக்கேன். மிதிச்சேன்னு வச்சுக்க. பெரியண்ணே, என்னடா வரண்ணே, பொண்ணு பார்க்க வரலையா? ஐயோ, போட்டு விட்டானே. ஆமாண்ணே, பொண்ணு பார்க்க வரல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வார, புரியுதா? உங்க விருப்பம்ண்ணே. நீங்க சொல்லி நான் வராம இருப்பேன் நானு. அது ஒண்ணு இல்லைண்ணே. அண்ணன் வயல சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. அதான் இருமோனே உனக்கு விழுந்துட்டீங்க போலுக்கு. எங்க என்னது? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லண்ணே, லைட்டா மூஞ்சில என்ன வடிது தொடச்சுக்கண்ணே. பெரிய அண்ணன் விழுந்துட்டாருடா. ஒண்ணு சொல்லிட்டேன். அது சரிண்ணே, வெறப்புல அலைவ பொண்ணு கண்டா எப்படி? இருக்கும் இருக்கும். அவ வாய் எப்படி? நான் விட்டு பயிரெல்லாம் விழுறது இந்த வாயில தானே. ஏன்னா நமக்கு வாய் பேச வராது. அது பேசி நம்மளை கவுந்துருது. அப்படிதானே? கிங்ஸ்டன் எடுத்த கைய அதேதான், சேம் இதே வாயில தான் விழுந்தாமத்துக்கு. போடா. அப்புறம் சாமன சேம் அண்ணி போடு போடுன்னு போடுவாங்க. விழுந்துட்டான். அப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ராவே வரும் பத்துக்க வாய். அண்ணன் டோட்டல விழுந்துட்டீங்க போலுக்கு. போடா. ஆமாமா, ஆனா பெரிய எனக்கு தெரியாம பாத்துக்கங்க. சுட்டு பறத்திடுவான். இதுக்கு அந்த தெருக்குல இனிமே வரவே மாட்டேப்பா. அதுக்கு நான் வர வேண்டியதானே? இல்ல, நான் இனி அங்க வரவே மாட்டேன். என் விளையாட்டு சாமான் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பத்மா வீட்டுல கொஞ்சம் போல என் விளையாட்டு சாமான் இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேனே. அவகிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் உங்க வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். உங்க தெரு பக்கமே நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவகிட்டே எனக்கு பேசணும்னு தோணுது. என்னமோ இருக்குது. அவ பேசுறதா இல்ல? பேசுறது பிடிக்குதா என்னன்னு தெரியலையே. டாக்டர் வேலை பாக்குறேன்னா சின்ன பொண்ணு இல்ல. ஐயோ, மண்டைய குழம்புத. இதுக்கு பேர் என்ன? இந்த பொண்ணு எனக்கு பிடிக்குதா இல்ல எனக்கு தான் பொண்ணு பிடிக்காத. ஆனா இவளை கண்டா எனக்கு என்னமோ பண்ணுத. நீ பொண்ணு பார்க்க போற அப்படின்னு சொல்லிதான் என்ன வர சொல்லிருக்கா. ஓ, நானும் வரேன். அத்தடி உங்களை பார்த்த பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே. ஏன்? இடித்தடி பையன் மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இடித்தடி மாதிரி நீங்க கண்ணாடியில பாக்குறதே கிடையாது. அத நீ சொல்லுத. இங்க பாருங்க, என்ன பத்தில அப்படி சொல்ல கூடாது. நீதான் புஸ்புஸ்ன்னு இருக்கியே. ஆமால, நீ புஸ்புஸ்ன்னு இருக்கா. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் புஸ்புஸ்லாம் இல்ல. லைட்டா ஊதுன மாதிரி இருப்பேன், அவ்வளவுதான். நான் ஒல்லிதான். ஆமாமா, ரொம்ப ஒல்லிதான். இங்க பாருங்க, அப்படி சந்தேகமா சொல்ல கூடாது. நான் ஒல்லிதான். ஏதோ இங்க கொஞ்சம் இந்த கண்ணத்துல கொஞ்சம் புஸ்புஸ்ன்னு இருக்கும், அதான் உங்களுக்கு கொஞ்சம் குண்டா தெரியுது. மத்தபடிலாம் நான் ஒல்லிதான். கண்ணும் ஆமாமா புஸ்புஸ்ன்னு தான் இருக்கு. கையங்கால அப்படிதானே இருக்குது. அப்படி சொல்லாதீங்க சரியா? சரி சரி, நான் அப்படி சொல்லல. ஆனா நீ மட்டும் எங்களை இடித்தடி மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க சொல்லலாம், ஆம்பளை பையன் சொல்லக்கூடாது. இது என்ன லாஜிக்? அது அப்படிதான், நாங்க சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது. நீங்க இடித்தடி மாதிரி தான் இருக்கீங்க, அதை நான் கரெக்டா சொன்னேன். அதான் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகே? நீ சொல்றது சரி. ஆமா, நாங்க சொன்ன சரி, நீங்க சொன்ன தப்பு. நல்லா இருக்கு. அப்படிதான் ஏத்துக்கணும். ஓகே? இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பா, உங்க வீட்டு அதுக்கிட்ட நான் பேச மாட்டேன். யாருல பேசாதீங்க. போதும்பா. எப்பா, நான் அதுல இருந்து மீண்டு வரல. அத மறந்துரு. அது ஒரு கெட்ட தடவை நினைச்சு மறந்துரு. மறக்கடா. நைட்ல எனக்கு தூக்கமே வரல. ஏன்? எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கிட்டு போற மாதிரியே கனவு வருது. யாரு? யாருனே தெரியல. யாரை என்ன தூக்கிட்டு போற மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே கத்தி ஆளுவேன். எங்க அப்பா தான் சரி தங்க அழாத கெட்ட கனவுன்னு சொல்லி எப்படியோ என்ன மறுபடியும் தூங்க வச்சாங்க. இல்ல இல்ல, அப்பெல்லாம் உன்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இல்ல, அப்படி தூக்கிட்டு போய் என் கழுத்துல. உன் கழுத்துல? இல்ல, நான் உங்களை மாதிரி அறக்கட்டல கதை பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்க யாரோ நான் யாரோ, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வழிய விடுங்க, நான் இசை பார்க்க போறேன்.
நிலே நிலே எனக்கு ஏன் பேசணும் போல தோணுது. ஐயோ குடும்பத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், இதோட மறந்துடும். அடுத்த வேலையை பார்ப்போம். தீ இந்த சைடுல போனா ஐயோ. தங்கப்புல 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 நான் பேச மாட்டேன். எதுக்கு தங்கப்புல? எத்தனை மணிக்கு போகணும்னு சொன்னீங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். என்ன இப்ப கிளம்பிடுவோம்? என் தங்கப்புல என்ன அழகு போல இருக்குது. என் பிள்ளைய நான் வெளியில எங்கேயும் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை என் வீட்டுக்கு தான். இங்க இருந்தா மட்டும்தான் இவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பா, அழகு போல இளவரசியா. எந்த கஷ்டமும் இருக்க கூடாது என் பிள்ளைக்கு. அவ என் கூட இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் இல்லாம இருப்பா. இந்த வீட்டுல தான் இருக்கணும். என் தங்கம் அழகு தேவதை. வேலை எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பலாம். சரி இசை, எல்லாத்தையும் வர சொல்லுமா. இங்க பாரு, இங்க இருக்க எல்லாரும் கட்டாயம் வரணும்னு சொல்லுமா. வரேன். சரி, நான் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு வரேன். அட்டிய ராட்சசி. நான் கோவமா இருக்கேன்ல. ஆமாடி, அழகா கிளம்பி பொம்மை மாதிரி நிக்கும் போதெல்லாம் என்கிட்ட கோவப்பட்டு அப்பதானே நான் தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது. இன்னைக்கு நீ என்னத்தான் கோவப்பட்டாலும் சரி, உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் விட மாட்டேன்டி. கத்திடுவேன். நீ கத்துனாலும் பரவாயில்ல, பொம்மை மாதிரியா இருக்க பொம்மை மாதிரி. சத்தியமா சொல்றேன்டி, அப்படி செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கடி. அப்படியே போனேன்னு வச்சுக்க என்ன மாதிரி இல்ல. இன்னைக்கு செம முள்ள இருக்க. சரி வா, நம்ம நமக்கு போலாம். என்னங்க பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு. சூப்பர் மாட்டி பார்த்து இங்க வா. தேவதை மாதிரி இருக்க, தூக்கி வச்சு கொஞ்சமா விட்டேன்னு வச்சுக்கேன். உண்மையே சொல்றேன், நீங்க பார்க்க எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இங்க வா. நான் பொண்ணே வந்து பார்க்கவன்னு நினைச்சேன். அண்ணன் என்னன்னா அதை வர முடியல. தேவதை மாதிரி இருக்கடே. அப்படியா? வா வா. நீங்க எடுத்துக்கொண்ட ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கா. நான் பார்த்து வாங்கும்போது எனக்கு தெரியும் இதை போட்ட நீ தேவதை மாதிரி இருப்பானு. சரி, அப்படி தூக்கிட்டு போங்க. சரி வழக்கமா. ஐயோ கொடுக்க, அங்க போங்க. அப்புறம் கொண்டு கூட்டு போங்கன்னு சொன்னேன். அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை இப்போ.